அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு எனக்கு கேட்கறதுக்கு மனசு வரல. ஏன்னா இந்த பாஸ்ட் 2 டேஸாக வந்துட்டு ரொம்ப மனசு என்ன சொல்கிறது கனத்து போகுது. ஓகே, நீங்கள் நியூஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மதுரை நியர்பை இருக்கக்கூடியது என்ன ஊர் அது, சிவகங்கை திருவனந்தபுரம் வட்டம் மடப்புரம் அந்த வில்லேஜில் நடந்த ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட 29 வயசு இளைஞர் அது அடிச்சே கொல்லப்பட்டிருக்காரு. ஓகே, இதுக்கு நான் பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஓகே, என்ன நடந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டு எனக்கு உண்டான ஆதங்கத்தை நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் என்னன்னா, நிறைய பேர் குரல் கொடுக்க வேண்டியவங்க அமைதியாக இருக்காங்க. ஓகே, நம்மளால் இருக்க முடியல. நம்ம வந்துட்டு ஒரு சாதாரண யூடியூபர் தான். பட் ஒரு சக மனுஷியாக பார்க்கும் பொழுது இதில் என்ன சொல்கிறது, ஒரு வலைதள நாகரிகம் கருதி வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு நிதானம் வேணும் எனக்கு இப்போ. ஏன்னா அவ்வளோ கோவம் வருது, கண்ணா பின்னான்னு திட்டணும் போல இருக்குது. ஒரு அந்த இளைஞனுக்கு ஒரு சகோதரியாக என்னோட மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மனித உரிமையெல்லாம் எங்கே போனீங்க? ஓகே, எங்கே இருக்கீங்க? இந்த பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவ்வளோ பயமா இதுக்கப்புறம் படம் ஓடாது, நம்ம இதுக்கெல்லாம் குரல் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக உங்களை குரல் கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பெரிய கடவுள் உங்களால் எல்லாம் மாற்ற முடியும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ நான் வந்து சாதாரண நபர், நான் இப்போ பேசினேன்னா இது பெருசாக எவ்வளோ வியூஸ் போயிட போகுது. இப்போ நீங்கள் அதை பற்றி பேசுனீங்கன்னா ஓகே, ஒரு ஃபெமிலியராக இருக்கும் பொழுது கொஞ்சம் மக்களோட கவனத்துக்கு போகும், ரீச் ஆகும். அதுக்கு தான் பேச சொல்கிறது. அந்த ஒரு விஷயத்தை கூட பண்ண முடியாதா? ஓகே, விஷயத்துக்கு வரேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டாக்டர், பெண் டாக்டர், அவங்க வந்து கோவிலுக்கு போயிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் தரிசனம் வாங்கிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியல, நடக்க முடியல. அவங்களுக்கு வந்துட்டு வீல் சேர் தேவைப்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அந்த நபர் தான் அஜித் குமார் அப்படின்றவர் உதவி பண்ணதா சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு உங்களோட காரையும் நான் பார்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அவருக்கு வந்து டிரைவிங் தெரியாது. அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு தான் பார்க் பண்ண சொல்லியிருக்காரு. அவங்க கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. போயிட்டு பாதி தூரம் போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இங்கே நான் 9.5 சவரன் நகை வச்சுருந்தேன்ல, அது காணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு அவங்கள விசாரிச்சிருக்காங்க. இல்லை, எனக்கு தெரியாது, ஈவன் நான் பார்க் பண்ணலை, என்னோட நண்பர் தான் பார்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. ஸோ இதுதான் அங்கே நடந்த சம்பவம். இப்போ என்ன இங்கே விஷயம் அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இவங்க ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுக்கல. வாய் தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, அது 9 சவரனாக இருக்கட்டும், இல்லை 1 கிலோ தங்கமாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், சந்தேகம் தான் அவங்க மேலே பட்டிருக்காங்க. ஓகே, கன்ஃபார்ம் கிடையாது. இந்த நாட்டில் எத்தனையோ குற்றவாளிங்க இவங்க தான் பண்ணாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணியே அவங்கள எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அடிச்சு கொள்ற அளவுக்கு என்ன பெரிய தவறு நடந்துருச்சு. ஒரு மனுஷனை வந்துட்டு ஒரு மனுஷன் எப்படி அடிக்க முடியும்? அவங்கெல்லாம் வந்து மனுஷங்களே கிடையாது, மிருகம் தான். ஈவன் இந்த கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த நான்வெஜ் சாப்பிடும் பொழுது இறைவன் வந்து எங்களுக்கு இதெல்லாம் படைச்சது வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு தெரிந்த முஸ்லீம் நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் சொன்னார், அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைங்க தான் அந்த என்ன சொல்கிறது, இப்போ ஆடு இருக்குது அப்படின்னா ரம்ஜானா ஏதோ ஒன்று பண்டிகை வரும் இல்லை, அப்போ அந்த ஆடை கட் பண்ணி அவங்க சாப்பிடுவாங்கல்ல, அப்போ வந்துட்டு ஒரே ஒரு கட் அந்த கழுத்தில் வலிக்காமல் கொள்ளணும். அது ஏதோ சொல்லுவாங்க, அலால் சம்திங், ஏதோ எனக்கு அது தெரியலை, தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஒரு உயிரை வலிக்காமல் கொன்று தான் அதை சாப்பிட்றாங்க. இப்படி ஒரு விலங்கு, ஒரு சின்ன உயிரினம் தான் கோழி, இதையே அப்படி தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் ஒரு மனுஷங்க எவ்வளோ வலிச்சிருக்கும், எவ்வளோ கத்திருப்பாங்க, தலையிலேருந்து கால் வரைக்கும் அடி. ஓகே, அவங்க யூரின் போகிறதுக்கு பதிலாக யூரின் வரலையா, பிளட்டு தான் வந்திருக்கு. தண்ணி கேட்டால் தண்ணி கொடுக்காம 4 டைம் வந்து மிளகா பொடியை போட்டிருக்காங்க, வாயில் போட்டு அடிச்சிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த போலீஸ்க்கு முதல்ல வந்துட்டு கவுன்சிலிங் கொடுக்கணுங்க. போலீஸ் வேலைனா என்ன, அது அவங்களுக்கு தெரியவே இல்லையா? அந்த காவலர் அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன அவங்க நினச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியலை. இல்லை ரவுடிஸ், நான் வந்து எல்லாரையும் நான் சொல்லலை. இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்களை போலீஸை பார்த்தா ஹாய் சார் ஹலோ அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. ஓகே, பட் அவங்களுக்கு இடையே இந்த மாதிரி உள்ளவங்களும் இருக்காங்க.
காவலர்கள்னா என்ன, மக்களோட வரிப்பணத்துல சம்பளம் வாங்குவீங்க, அவங்களையே தூக்கி போட்டு மிதிப்பீங்களா? இப்ப நம்ம வீட்டுல வாட்ச்மேன் வச்சிருக்கோம், நம்ம சம்பளம் கொடுக்குறோம், அவன் நம்மளையே வந்து அடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தானே இருக்கு. காவலர்கள் தானே நீங்க, இந்த நாட்டுடைய மக்களை, இவங்களோட உடைமைகளை இதை பாதுகாக்கிறது தானே உங்களோட வேலை. அதை விட்டு அடிச்சு கொள்ற அளவுக்கு யாரு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? இதுல மிகப்பெரிய குற்றவாளி யார் தெரியுமா? அந்த நபரை வந்து ஒரு 3 இடத்துல போட்டு அடிச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அடிக்கல, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போகல அவங்க. ஓகே, ஏதோ ஒரு பாய்ஸ் ஹாஸ்டலோட பேக் சைட் சொல்றாங்க, தோப்புல அடிச்சிருக்காங்க. அப்போ அந்த பையன் வந்துட்டு ஐயோ இங்கெல்லாம் இருந்தா அவ்வளவுதான், இவங்க நம்மளை அடிச்சே காலி பண்ணிடுவாங்க, சரி நம்ம ஆட்கள் இருக்கிற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகையை நான் தான் எடுத்திருக்கேன், பட் அங்கே நான் மறைச்சு வச்சிருக்கேன் அந்த கோவிலுக்கு பின்னாடி, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காரு. அங்கே யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஹெல்ப் பண்ணலைங்க. ஈவன் அந்த கோவில் அந்த நிர்வாகம் பண்றாங்க இல்லை, அவங்க எல்லாம் இந்த பையனை அடிக்கிறது பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. அவங்க தான் மிளகா பொடி அவங்க கிட்ட தான் வாங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. குற்றம் செய்பவர்களை விட அந்த குற்றம் செய்யும் பொழுது வேடிக்கை பார்க்கறாங்க இல்ல, எந்த ஒரு கேள்வியும் கேட்காம வேடிக்கை பார்க்கறாங்க இல்ல, அவங்களுக்கு தான் முதல்ல தண்டனை கொடுக்கணும். அது எப்படி இருக்க முடியுது? அப்படி என்ன பண்ணிட போறாங்க? இதுல பாராட்டக்கூடிய நபர் யாரு அப்படின்னா, ஒரு பாத்ரூம்ல இருந்து ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் வழியா அந்த ஒரு நிமிஷம் வீடியோ தான் அதை எடுத்திருக்காரு இல்ல, அதனாலதான் இப்போ இந்த கேஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு பேசும் பொருளா ஆயிருக்கு. மனுஷன் இப்போ எப்படின்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு மனுஷ உருவத்தில் இருக்கவங்க எல்லாருமே மனுஷங்க கிடையாது, அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் போல இருக்கு. இப்போ நம்ம டிரைவிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் கிட்ட எப்படி நம்ம லைசன்ஸ் வாங்கணுமோ அந்த மாதிரி மனுஷனா இந்த பூமியில நடமாடணும் அப்படின்னா இவங்க மனிதர்கள் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் போல இருக்கு. இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க இல்ல, இவங்கெல்லாம் மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்து காட்டுல துரத்தி விட்டுறணும். இவங்கெல்லாம் இப்படி வச்சிருக்கவே கூடாது. இன்னும் எத்தனை குடும்பத்தை இப்படி பண்ணுவாங்க? சாத்தாங்குளத்துல பண்ணும்பொழுது அதுக்கு சரியான ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்றைக்கு இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்காது இல்ல. தயவு கூர்ந்து நான் என்ன சொல்றேன்னா, அந்த பெரிய ஆட்கள்லாம் இப்ப நான் பேசி ஒன்னையும் மாற்ற முடியாது, பட் எனக்கு ஆதங்கம். ஓகே, இதை நான் பேசணும் அப்படின்னு நினைச்சு நான் பேசிட்டேன் நானு. பட் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பீங்க, இந்த மனித உரிமையெல்லாம் எங்க போனீங்க? வெளியிலேயே காணும் யாரையுமே. பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இதை குறித்து பேச வேண்டியதானே? ஆனா காசு பணம் கொடுக்க வேண்டாங்க, குரல் கொடுக்க வேண்டியதானே? தயவு கூர்ந்து இதை ஷேர் பண்ணுங்க. போலீஸ் அப்படின்னா மரியாதை வரணும். ஓகே, அப்பா எவனோ ஒருத்தன் துரத்திட்டு வரான், அப்பா இங்க போலீஸ் இருக்காருப்பா, பரவாயில்ல அவரை பார்த்துட்டோம், ஒரு கடவுள் மாதிரி அவங்கள பார்த்தா நம்ம தோன்றணும். அதை விட்டு ஐயோ அந்த பக்கம் போவேனா, போலீஸா எங்க காசு பிடுங்குவானோ, இல்லை அவங்கிட்ட மாட்டினா நம்ம என்ன ஆகுவோம், இந்த மாதிரியான தாட் வரக்கூடாது. இந்த மாதிரியான நபர்களை பார்த்தா அப்படிதான். எப்படிங்க இந்த அளவுக்கு ஒரு மனுஷனை அடிக்க முடியும்? போதையில இருந்தாலும் கூட பண்ண முடியாதே. இவங்க எல்லாம் மனுஷங்க தானா, இல்லை எவனாவது சைக்கோவா? என்ன மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி சோசியல் மீடியால அவன் இவன் பேசக்கூடாது. வார்த்தை நாகரிகம் ரொம்ப முக்கியம். எஸ், எனக்கு கண்டிப்பா தெரியும், அந்த மாதிரி பேசக்கூடாது. பட் இருந்தாலும் நம்ம சக மனுஷங்க தானே, நமக்கு அப்படி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேச முடிய மாட்டேங்குது, கோவம் வருது. எல்லாருமே தயவு செஞ்சு அவங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு உங்களால முடிஞ்ச குரல் கொடுங்க, சரிங்களா? பெரிய பெரிய நபர்களை நான் சொல்றேன். நான் ஒரு சாதாரண நபர் வந்துட்டு கோவப்படுறதுனாலயோ பேசுறதுனாலயோ ஒரு விஷயத்தை மாற்ற முடியாது. ஆனா அதிகாரத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களால ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றவங்க பண்ணுங்க. முதல்ல இவங்களுக்கு எல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கணும். மனுஷங்கள்லாம் இருக்கிறதுக்கு எப்படி, அதுக்கு ஒரு லெசன் நடத்தணும் போல இருக்கு. சின்ன வயசுல இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் வராங்க. கொஞ்சம் அது என்னன்னு தெரியல, அது மறந்து போறாங்களா இல்ல அவங்க மிருகமா இருக்கிறாங்களா என்னன்னே தெரியல. இந்த மாதிரி மிருகத்தெல்லாம் யாருதான் வந்துட்டு ஸ்பெஷல் டீம் அப்படின்னு வைக்கிறாங்கன்னு தெரியல. அடிச்சு கொள்ற ரைட்ஸை வந்துட்டு யாருங்க கொடுத்தாங்க? உங்களோட வேலை என்ன? அப்புறம் எதுக்கு கோர்ட், எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்க வேண்டியதானே? அதுக்கு கவர்மெண்டோட காசு எல்லாம் வேஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாரையும் தோப்புக்கே கூட்டிட்டு போய் அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். இப்போ ஜட்ஜ் எதுக்கு, கோர்ட் எதுக்கு? தீர்ப்பை நீங்களே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நகையை திருடி கூட இருக்கட்டுங்க, அதுக்கு விசாரணை இருக்குல்ல. இது சாதாரண ஒரு விஷயம். அந்த மனுஷனை சந்தேகம் தான் பட்டிருக்காங்க. ஒரு 2 நாள் நடமாட விட்டுருந்தீங்கன்னா யார் கூட போறாங்க, யார் கூட பேசுறாங்க, என்ன பண்றாங்க, இதை நீங்க கவனிச்சீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம்.
இல்லையா? உடனே இந்த அளவுக்கு சிவியரே ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அந்த பெண்மணியை நகையை கார்ல தான் வச்சாங்களா, இல்ல வீட்டுல எங்கேயாவது வச்சாங்களா, வேற எங்கேயாவது தவற விட்டாங்களா? கொஞ்சம் யோசிச்சாதான் தெரியும். நம்மளே இந்த தவறு நிறைய ஒரு பொருள் இந்த இடத்துல தான் வச்சோம் அப்படின்னு தேடிட்டே இருப்போம். நம்ம முன்னாடியே இருக்கும். சம்டைம்ஸ் அது நம்ம கண்ணிலே படாது. அப்போ இங்கேதான் இருக்கு, இவ்வளவு நேரம் தேடணும் அப்படின்னு இருக்கும். அந்த நகை வந்து இவங்க தான் எடுத்தாங்கன்றதுக்கு என்ன இருக்கு? தவறு பண்ணாலும் கூட தண்டனைகள் எதுக்கு இருக்கு? அதெல்லாம் பண்ணணும்ல. இதை பேசினா இன்னும் தான் எனக்கு டென்ஷன் ஆகுது. தயவு செஞ்சு ஒரு உங்களால் மாற்றத்தை நிகழ்த்த முடியும். நீங்கள் பேசினா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும், அவங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னா அவங்க எல்லாம் குரல் கொடுங்க. சரியா? நன்றி.